சேப்பங்கிழங்கு பொரிக்கிறது அடுத்தது பண்ண போகிறோம். அதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்த்தோம்னா அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். சேப்பங்கிழங்கு பொடிக்கறி செய்ய தேவையான பொருட்கள்: சேப்பங்கிழங்கு 1/2 கிலோ வேக வைத்து துண்டுகளாக நறுக்கி கொள்ளவும். வறுத்து பொடிக்க தேங்காய் துருவல் 3 டேபிள் ஸ்பூன், தேங்காய் எண்ணெய் 2 டேபிள் ஸ்பூன், கடுகு 1 டீஸ்பூன், பெருங்காயம் சிட்டிகை, கடலைப்பருப்பு 1 டேபிள் ஸ்பூன், தனியா 1 டேபிள் ஸ்பூன், சீரகம் 1/2 டீஸ்பூன், உளுத்தம்பருப்பு 2 டீஸ்பூன், காய்ந்த மிளகாய் 4 அல்லது 5, தாளிக்க கடுகு 1 டீஸ்பூன், கருவேப்பிலை சிறிதளவு, உப்பு ருசிக்கேற்ப, எண்ணெய் பொரிப்பதற்கு. ஸோ இப்போ இந்த சேப்பங்கிழங்கு பொடிக்கறிக்கு தேவையான பொருள்லாம் பார்த்தோம் இல்லையா? இது சேப்பங்கிழங்கு ஏறக்குறைய நான் ஒரு 400 கிராம் எடுத்திருக்கேன். 1/2 கிலோவில் கொஞ்சம் கம்மி எடுத்திருக்கேன். இதை வந்து யூஸ்வலாக ஒரு சின்ன டிப்பாக சொல்லணுன்னா, இந்த கிழங்கு வகைகள், அது குறிப்பாக சேப்பங்கிழங்கு, கருணக்கிழங்கு, பிடிக்கரணை, இந்த சட்டிக்கிழங்கு, இது எல்லாமே நீங்கள் வாங்கி வீட்டில் கொண்டு வந்து வச்சுட்டு கூடின மட்டும் ஒரு 10-15 நாள் விட்டுட்டு அதுக்கப்புறம் எடுத்தீங்கன்னா அந்த அரிப்புத்தன்மை குறையும். நம்ம வாங்கிட்டு வந்து, ஏன்னா அவங்க அப்போ தான் எடுத்து பறித்து அனுப்பியிருப்பாங்க, இவங்க உடனே மறுநாள் மார்க்கெட்டுக்கு வந்துடும், நம்ம உடனே வாங்கிட்டு வந்து உடனே பண்ணுறோங்கிற போது ஒரு சின்ன அரிப்புத்தன்மை அது நல்லாவே சிலதுல தான் இந்த பெரிய சட்டிக்கிழங்குலாம் நல்லாவே தெரியும். அதனால் ஒரு 10-15 நாள் விட்டுருங்க வீட்டில். அது பாட்டுக்கு ஒரு பக்கம் இருக்கட்டும், ஆனால் கெட்டு போகாது. அதுக்கப்புறமா நம்ம சமைச்சோம்னா அந்த அரிப்பு கம்மியாக இருக்கும். சேப்பங்கிழங்கு அதே மாதிரி குக்கரில் 2 அல்லது 3 விசில், அதுக்கு மேலே வேணால் ஹை ஃப்ளேம்லேயே வேக வச்சு நல்லா கழுவிட்டு இதை போட்டு அப்படியே வேக வச்சு எடுத்துட்டு தோலை உரிச்சிட்டு நம்ம வேணுங்கிற சைஸில், அதாவது ரவுண்டாகவும் நறுக்கிக்கலாம், நீள்வாக்கில் நறுக்கலாம். நான் நீள்வாக்கில் நறுக்கியிருக்கேன். அந்த மாதிரி நறுக்குனதை எண்ணெயை காய வச்சு எண்ணெயில் முதல்ல பொரித்து எடுத்துருவோம். இது எண்ணெய்க்கு இதில் பொரிக்கிற போது எண்ணெய் கொஞ்சம் நல்லா காஞ்சிருக்கணும். இதை கொஞ்சம் லேசாக நறுக்கும் போதே லேசாக உதுத்தா மாதிரி போட்டுட்டிங்கன்னா ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கும், நமக்கு சௌரியமாக இருக்கும். இதை போட்டுட்டேன். இனி அடுத்து ஒரு நடையில் போட்டுக்கலாம். ஹை ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இப்போ இது வெந்துட்டுருக்கு இல்லையா? இதை வந்து டிஷ்யூ பேப்பர்லையாவது அல்லது வடிகட்டிலையாவது போட்டு அதை எடுத்துடணும். அது ஓரளவுக்கு அந்த எண்ணெய்னா அதுக்கப்புறம் நம்ம திரும்ப எண்ணெய் ஊற்றி தாளிப்போம். அதனால வேகும் போதும் ஹை ஃப்ளேம்லேயே வேகட்டும், குறைக்க வேண்டாம். இதை நல்லா வெந்து எடுத்துருவோம். இப்போ இதை எடுத்துடலாம்ல. எடுத்துட்டு அதுக்கப்புறம் இதை போட்டதோட அந்த இதில் வந்து சூடு தணிஞ்சிருக்கும். திரும்ப கொஞ்சம் நேரம் நல்லா சூடு ஆக்கிட்டு அதுக்கப்புறம் தான் அடுத்த நடை போடணும். ரொம்ப அப்படி பொரிச்சு இதுவாக நல்லா கொஞ்சம் செவக்க விட்டு எடுத்தீங்கன்னா நமக்கு வந்து அந்த சாஃப்ட்னஸ் கிடைக்காது இந்த பொரியலுக்கு. அந்த மாதிரி இந்த கறிக்கு இதுக்கு வந்து கொஞ்சம் வந்து ஓரளவுக்கு ரொம்ப செவக்காமல் ஓரளவு கொஞ்சம் எடுத்துட்டோம்னா நல்லாயிருக்கும். அப்போ தான் உங்களுக்கு வந்து அந்த பொடி தூவி கிளற போது அந்த இது வந்து சாஃப்டாக சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். ஆனால் இதில் ஒரே ஒரு விஷயம் கவனிக்கணும். இப்போ மற்ற கிழங்கெல்லாம் நம்ம வந்து கொஞ்சம் உப்பு போட்டு வேகப்படும் போது அந்த உப்பு சாந்துடும். ஆனால் சேப்பங்கிழங்குக்கு உப்பு போட்டு வேக வைக்க மாட்டோம். எடுத்துட்டு இந்த மேலே தூவுறதுல தான் நமக்கு உப்பு சேர்த்து சாப்பிடும்போது இந்த உப்பு காரத்தோடு சாப்பிடுவோம். அது இதில் வந்து நீங்கள் உப்பை போட்டு அது மாதிரி எதுவும் பண்ணிக்க முடியாது. ஸோ இப்போ அடுத்தது ஒரு 2 நிமிஷம் விட்டுட்டு நான் திரும்ப அதை போட்டுடுறேன். இப்போ ஒரு பேன் அடுப்பில் போட்டிருக்கேன். இதில் நம்ம காரத்துக்கு மிளகா மட்டும்தான், அதனால் நம்ம அதுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க, உங்களோட காரத்துக்கு தகுந்த மாதிரி. ஏன்னா நம்ம வந்து மிளகாத்தூள் அந்த மாதிரிலாம் எதுவும் சேர்க்க போகிறது கிடையாது. லேசாக ஒரு வறுத்துடலாம். இதெல்லாம் ட்ரை ரோஸ்ட்டு தான். சில பேர் நல்லா காரசாரமாக பிடிக்கும், அந்த மாதிரி சாப்பிட்றவங்களுக்கு இன்னும் 2-3 மிளகாயை கூடுதலாக வச்சுக்கலாம். அல்லது இதுவே போதும், நார்மலாக இருக்கும் காரம். பட் இதில் வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி சுருக்குன்னு இருந்து தான் வரும். இன்னொன்று சில டிஷ்ஷெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம செஞ்சு வச்சதுக்கப்புறமா கொஞ்சம் நேரம் ஊற அந்த டேஸ்ட்டு வந்து கொஞ்சம் நல்லா இதுவாக இருக்கும். இது நம்ம மேலே போடுற பொடி அது அப்படியே தான் இருக்கும். இது ஊறி அப்படிங்கிறதான் கிடையாது இல்லை. ஏன்னா இந்த கிழங்கு வகை அந்த மாதிரி பத்தாததுக்கு நம்ம வேக வச்சு வறுக்கும் போது மேலே அந்த கோட்டிங் ட்ரையாக இருக்கும். ஸோ ரொம்ப அது இழுத்துக்கிறதுக்கு இல்லாமல் அளவாக இருக்கும். இந்த மிளகாயை வறுபட்டுக்கிட்டு இருக்கு. இதில் வந்து கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு. இந்த உளுத்தம்பருப்பு வந்து அது அவ்வளோ ஒரு ஃப்ளேவரும் டேஸ்ட்டும் கொடுக்கும். கொஞ்சமாக சீரகம். இந்த வறுத்து எடுக்கிற போது மஞ்சள் பொடியும்
பெருங்காயத்தூளும் போட்டு எடுத்துருவோம். ஏன்னா நுணுக்கிற போது சரியாக இருக்கும் உங்களுக்கு, அது பொடி பண்ணுற போது. ஆனால் கைவிடாமல் கிளறுங்க. ஒரு வேளை நமக்கு அடுத்தடுத்து வேலைகள் இருக்குது, நான் இது பக்கத்துலேயே நிற்க முடியாது அப்படின்னா தீயை நல்லா சூடு பண்ணிட்டு தீயை குறைச்சிட்டு எல்லா பொருளையும் போடுங்க. தீயை குறைச்சி விட்ருங்க. நல்லா குறைச்சிட்டு அதுக்கப்புறம் போய் எல்லா பக்கமும் அடுத்தடுத்து வேலை பார்த்துக்கிட்டே இது அப்பப்போ வந்து தொலைவி விட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த மேல் பொடியெலாம் நான் பண்ணுவோம் சாம்பாருக்கு, ஹோட்டல் சாம்பாருக்கு, இதுக்கெல்லாம் அந்த பொடியும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு பொடி பண்ணி தான் நம்ம சாம்பார், பொடிக்கறி இந்த மாதிரி இதெல்லாம் கூட எடுத்துக்குவோம். அந்த பொடிக்கு வந்து ஒரு 15 நாளைக்கு ஒரு தடவை நான் நிறைய அரைச்சி வச்சுப்பேன். இதே தான் பண்ணுவேன். பெரிய கடாயை போட்டுருவோம், கீழே கொஞ்சம் பேஸ் வந்து ஃப்ளாட்டாக இருக்க மாதிரி எடுத்துவோம். அதில் எல்லாத்தையும் போட்டு தீயை நல்லா சூடு பண்ணிவிட்டு எல்லாத்தையும் போட்டு தீயை குறைச்சி வச்சுட்டு 20 நிமிஷமாவது அதை வறுத்துடுவேன். நல்லா வறுத்துட்டு பொடி பண்ணி எடுத்து வச்சோம் அப்படின்னா 15-20 நாளைக்கு சூப்பராக இருக்கும். ஆனால் அந்த நிறைய பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் வேணுங்கிற போது அப்பப்போ எடுத்துக்கிறோம் அப்படின்னா இந்த மாதிரி பொடி வகைகள் நல்லா இருக்காது. அந்த வாசனை போயிடும், அதனோட ஃப்ரெஷ்னஸ் வேணும் கட்டாயம். இது நிறைய நல்ல நிறம் மாற ஆரம்பிச்சிருக்கு. இளம் வறுப்பாக வறுபட ஆரம்பிச்சிருக்கு பாருங்கள். அந்த கலர் வந்து மஞ்சள்லேருந்து லேசாக ஒரு ப்ரௌன் கலருக்காக ஆரம்பிச்சிருக்கு. இப்போ இது ஓரளவுக்கு நல்லாவே வறுபட்டாச்சு. இதில் தேங்காய், அதோட பெருங்காயம், மஞ்சள் தூள், அவ்வளோதான். இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இது எல்லாத்தோடையும் சேர்த்து நம்ம நல்லா பொடி பண்ணிடலாம். கூடின மட்டும் நைஸாக பொடி பண்ணிவிடுங்க. அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இதில் உப்பு இதிலே சேர்த்துடலாம். இந்த பொடிக்கு தகுந்த உப்புன்னு போடுங்க, அப்போ அதுக்கு சரியாக போயிடும். ஏன்னா மேல் பொடியில் தான் உப்பு தெரியும் நமக்கு, அந்த உப்பு தான் இதுக்கு சரியாக இருக்கும். அவ்வளோதான். இப்போ இதை வந்து கூடின மட்டும் இப்போ வறுத்துருக்கிறத நல்லா நைஸாக பொடி பண்ணிட்டு பாருங்க. தேங்காய் போட்டதுனால கொஞ்சம் இதுவாக இருக்கும், பட் ஆனால் விட்டு விட்டு ஏக்கி நல்லா பொடி பண்ணிவிடுங்க. அவ்வளோதான். இப்போ வறுத்த சாமான்லாம் சேர்த்து பொடி பண்ணி வச்சுருக்கோம். இது ரெடியாக இருக்குது. இந்த அளவுக்கு பொடி பண்ணால் கட்டாயம் வேணும் அதுக்கு. இந்த பக்கமே ஒரு பேன் போட்டிருக்கேன், அதில் தேங்காய் எண்ணெய். இதுக்கு தேங்காய் எண்ணெய் நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும், டேஸ்ட்டும் கொடுக்கும். அதனால் தேங்காய் எண்ணெய் எடுத்திருக்கேன். இது வந்து நீங்கள் தேங்காய் எண்ணெய் போட பிரியப்படலைன்னா அதனால தவறு கிடையாது, நீங்கள் வீட்டில் உபயோகப்படுத்துகிற எண்ணெய் சாதாரணமாக யூஸ் பண்ணிக்கலாம். தேங்காய் எண்ணெய் போடும்போது யூஸ்வலாக சில டிஷ்ஷுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா வீட்டில் சமைக்கும் போதே காரக்குழம்பு, சாம்பார் இதெல்லாம் பண்ணுவேன். சாம்பார்லாம் வந்து சாதாரணமாக தாளித்து கொதிக்கிற போது 1 டீஸ்பூன் நெய்யை விட்டு இறக்கிடுவோம். அதே மாதிரி நம்ம சாதாரணமாக காரக்குழம்பு வைக்கிறது நார்மலாக வைக்கிற மாதிரி வச்சுடுவோம். அதில் வந்து எண்ணெயெல்லாம் வித்தியாசம் இருக்காது. ஆனால் அதுக்கு வைக்கிற ஒரு வெள்ளை பொரியல், அதாவது முட்டைக்கோஸ் பொரியல், பீன்ஸ் பொரியல், இதெல்லாம் பார்த்திங்கன்னா தேங்காய் எண்ணெயில் தாளிப்போம். அதுக்கு ஒரு கூட்டு பண்ணோன்னா கூட்டும் தேங்காய் எண்ணெயில் தாளிப்பேன், இல்லைன்னா நெய்யில் தாளிப்போம். இந்த ஃப்ளேவர் வந்து சிலருக்கு நல்லா பொருந்தி வரும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். அதனால் அந்த தேங்காய் எண்ணெய்ங்கிற போது அதுக்கு ஒரு வித்தியாசமான ஒரு ஃப்ளேவர் இருக்க தான் இருக்கும். இப்போ இந்த தேங்காய் எண்ணெய் காஞ்சாச்சு. இதில் கடுகு, கடுகு நல்லா பொரியணும். நான் ஒவ்வொரு நிகழ்ச்சியும் சொல்கிற விஷயம், கடுகு நல்லா பொரியணும். அப்போ தான் நம்ம சமைக்கிறது நல்லாயிருக்கும். இப்போ தீயை குறைச்சிட்டு கடுகு பொரியறது குறைஞ்சிருச்சு பாருங்கள். நல்ல சத்தம்லாம் வந்து நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ இந்த சேப்பங்கிழங்கு வறுத்தது அதில் போட்டுடலாம். அதோட கூட இந்த பொடி, பொடி இவ்வளோ வேணாம்னு நினைக்கிறவங்க நீங்கள் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். பட் ஆக்சுவலாக இந்த பொடி இருந்ததுன்னா தான் அதில் நல்லாவே இருக்கும். ஏன்னா அது பின்னிக்கிட்டு அதோட நல்லாயிருக்கும். கொஞ்ச நேரம் நான் இதோட சொன்னேன், இந்த ட்ரையாக ரோஸ்ட் பண்ணும்போது ரொம்ப சாந்து வேகாது. ஐ மீன் எனக்கு அந்த உப்பு காரம்லாம் அந்த மேலே போடுற பொடியில் இருக்கிற ருசி தான், கிழங்குக்குள்ளே இறங்காது. தீயை நல்லா குறைச்சி வச்சுருக்கேன், ஏன்னா பொடி மேலும் வறுபடக்கூடாது இல்லையா. இது வறுபட்டு இருக்கும்போது, ஏன்னா அது சீக்கிரம் எடுத்துருவோம், அவ்வளோதான். இது கருவேப்பிலையை வந்து நல்லா கிள்ளிட்டு அதில் போட்டுடலாம். அவ்வளோதான்.
இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா கிளறியாச்சு. கொஞ்சோண்டு கொத்தமல்லி மேலே தூவிக்கலாம். இந்த கொத்தமல்லி மட்டும் ஆப்ஷனல், வேணும்னா போட்டுக்கங்க, இல்லைன்னா வேண்டாம். அவ்வளோதான். இந்த கறி பாருங்கள், அதோட மேலே அப்படியே பூசின மாதிரி இருக்குது பாருங்கள், அவ்வளோதான். மீதி வந்து உதிராக கீழே நிற்கும். நம்ம அதை சேர்த்து சாப்பிட்டுக்க வேண்டியது தான். இது வந்து இதுக்கு மேலே நீங்கள் தண்ணி ஊற்றியோ அந்த மாதிரிலாம் எதுவுமே இதில் பண்ண வேண்டாம். என்ன காரம் அதில் வந்து ஒட்டிக்கிட்டு இருக்கோ அந்த கிழங்கு மேலே, அந்த உப்பு காரம் அது கரெக்டாக உங்களுக்கு இருக்கும். அவ்வளோதான். இப்போ இதை அள்ளிடலாம். அடுப்பு ஆஃப் பண்ணிடுறேன். இதுக்கு மேலே ரொம்ப நேரம் வதங்கணும்னு அது தேவை கிடையாது.